இந்த வாப்பாமாருக்கு ஒரு புத்தியை சொல்லணும். 18 வயசு வரைக்கும் பிள்ளைய நல்லா பெத்து 19 வயசு வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்த்து யார கண்ணிலையும் பட்டுடாம யாரும் தொட்டுடாம அந்த பிள்ளைய பாதுகாப்பாக கட்டி காத்து படிக்க வச்சு பணத்தை கொடுத்து கேட்குகிற ஆடைகள் எல்லாம் அன்போடு வாங்கி கொடுத்து கேட்ட நகையெல்லாம் வாப்பா வாங்கி கொடுத்து 18 வயசுக்கு பிறகு 19 வயசுக்கு பிறகு ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற நேரம் 18 வயசும் 19 வயசு வரைக்கும் வீட்டுல மானத்தோடு இருந்த பொம்பளை பிள்ளை, மரியாதையோடு இருந்த பொம்பளை பிள்ளை, யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடோடு வாழ்ந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் என்று சொல்லி வந்த உடனேயே வாப்பாக்காரன் வெக்கங்கட்ட வாப்பா, வெக்கங்கட்ட உம்மா இந்த பொம்பளை பிள்ளைய எங்க கொழும்புல 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுத்து பொம்பளைய சோடிக்கிறாங்க. இங்க வசதி குறைஞ்சதுனால ஒரு 50,000 ரூபா 25,000 ரூபா 10,000 ரூபா 15,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து பொண்ணை சோடிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, ஒரு பொம்பளைய அழகா ஆக்கி மாப்பிள்ளைக்கு காட்டுறது என்பது தப்பு இல்லை இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று. ஆனா நல்ல உடுப்பை கலட்டி போட்டு நல்ல பக்குவமான உடுப்பை கலட்டி போட்டு 18 19 வருஷம் நல்ல அழகான உடுப்போடு வாழ்ந்த பிள்ளைய கொண்டு போய் மேக்கப் ரூம்ல வச்சு உடுப்பை கலகலன கலட்டி போட்டு நெட்டு உடுப்பையும் கொசு வளையையும் போட்டு அப்படியே உடுத்தாட்டி பின்னால 2 பொம்பளை பிள்ளைகள் புடவைய தூக்குறதுக்கும் முன்னால 2 பொம்பளை பிள்ளைகள் பூவை தூக்குறதுக்குமாக 2 பொம்பளை பிள்ளைகளையும் 4 பொம்பளை பிள்ளைகளையும் செட் பண்ணி பின்னாம் பெரிய ஒரு ஹாலில் நல்ல உடுப்பை கலட்டி போட்டு நெட்டு உடுப்பை உடுத்தாட்டி வச்சு வாரவன் போறவன் எல்லாம் என்ற பொம்பளை பிள்ளைய பாடுறா என்று சொல்லுகிற வாப்பா மாறி இருக்கிறார்களே, வெக்கங்கட்டவர்கள், வெக்கங்கட்டவர்கள். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை மாறி, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை மாறி இருக்கிறானே, என்னடா இது வாழ்க்கை? அடே நீ அனுபவிக்க வேண்டியவள, நீ பார்க்க வேண்டியவள, நீ ருசிக்க வேண்டியவள, நீ தீண்ட வேண்டியவள. ஊரே உலகமே பார்த்து தீண்டட்டும், ரசிக்கட்டும், பார்க்கட்டும், அழகுல பார்த்து மயங்கட்டும் என்று சொல்லி முன்னால வச்சு போட்டு மச்சானும் மச்சினனும் கும்மி அடிக்கிறீங்களே, இதுவா இஸ்லாமிய திருமணம்? இதுவா இஸ்லாமிய திருமணம்? இந்த திருமணத்தில் எப்படி பரக்கத் இருக்கும்? இந்த திருமணம் எப்படி நீடோடி காலம் சந்தோஷமாக சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும்?